அடுத்தது நம்ம பார்க்கவிருக்கிறது 3D காம்போசிட்டிங். அதாவது அதே காம்போசிட்டிங் தான், ஆனால் இதில் 3D எப்படி உள்ளே கொண்டு வராங்க, அதாவது முப்பரிமாணத்தை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 3ds Max, மாயா, பிளெண்டர், ஹுதினி, இந்த மாதிரியான பலதரப்பட்ட 3D மென்பொருட்கள் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு 3D எப்படி உள்ள நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். 3D காம்போசிட்டிங் பாருங்கள். ஒரிஜினல் ஷாட்டில் ஒரு ப்ளூ கலர் மேட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் மேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க. இது லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட காட்சி. இதுக்கு அடுத்தது பாருங்க, அதே கேரக்டர் தான். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, அதே கேரக்டர் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு 3Dல செய்யப்பட்ட ஒரு கப்பலை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த கப்பலை இந்த கேரக்டரோட இணைத்து உங்களுக்கு காட்டுறாங்க. அதான் 3D காம்போசிட்டிங். இது மிகவும் கடினமான விஷயம் தான், ஆனால் இதுக்கு தான் நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது MPC அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய ஒர்க் இது. இங்கே பாருங்க, அடுத்த ஒரு 3D காம்போசிட்டிங். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் மற்றும் இரும்புகள் ஒன்றாக இருக்கிற இடத்துல ஒரு வெடிவிபத்து ஏற்படுற மாதிரி முதல்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவை எங்கே பயன்படுத்த போகிறாங்க அல்லது அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு பாருங்கள். இது ரெசிடென்ட் ஈவில் 5ல் எடுத்திருக்காங்க. பாருங்க, ஒரு கப்பலில் இது நடக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கிற இடம், சுற்றிலும் இரும்புகளால் ஆகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வெடிவிபத்து ஏற்படுற மாதிரி உங்களுக்கு காம்போசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன இடத்துல பண்ணப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு திரைப்படத்தில் பெரிய இடத்துல இருக்க மாதிரி உங்களுக்கு கம்பைன் பண்ணி காட்டுறாங்க இல்லைங்களா. இதுக்கு தான் 3D காம்போசிட்டிங் ரொம்ப ரொம்ப பயன்படுகிறது. கட்டாயமாக நீங்கள் இந்த காம்போசிட்டிங் படிக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய விர்ச்சுவல் டீச்சரின் மாயா சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி படிங்க. அதில் ஒரு 3D ஆப்ஜெக்ட் நீங்கள் எப்படி மாடல் பண்ணணும், இதே மாதிரி ஒரு கப்பல் நீங்கள் எப்படி மாடல் பண்ணலாம், அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக் கொண்டு வரலாம், எப்படி நீங்கள் லைட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விர்ச்சுவல் டீச்சர் மூலமாக சொல்லியிருக்கோம். இது இன்னொரு 3D காம்போசிட்டிங் சீன் பாருங்க. இப்போ ஸ்கைஃபால் அப்படிங்கிற திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க. இது வந்து என்வாயன்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு சுற்றிலும் இருக்கக்கூடிய பில்டிங் மற்றும் அதுக்கு உள்ள இருக்க விஷயங்கள், வெளியே இருக்க விஷயங்கள், இது எல்லாத்தையும் என்வாயன்மெண்ட் அப்படி நாங்கள் சொல்லுவோம். இந்த என்வாயன்மெண்ட்டை பாருங்க, முழுசாக மாயால மாடல் பண்ணியிருக்காங்க. 3D சாஃப்ட்வேரில் மாடல் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு விலங்கையும் வந்து மாடல் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த விலங்கையும் உங்களுக்கு 3D சாஃப்ட்வேரில் தான் மாடல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரியலாக பார்த்தா இது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி மாடல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்த ரெண்டையும் காம்போசிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இரண்டையும் ஒரு சேர காம்போசிட் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் இந்த விலங்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்ததா லைட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 3D சீன் அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட்டிங் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ லைட்டிங், கேண்டில் இதெல்லாமே வந்து 3Dல பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபைனல் 3D காம்போசிட்டர் பாருங்க. உங்களுக்கு இந்த விலங்கு மற்றும் பேக்ரவுண்ட் மற்றும் லைட்டிங் எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு வந்திருக்கு. இதை தான் 3D காம்போசிட்டிங் அப்படி சொல்லுவாங்க. 3D அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுலபமாக பயன்படுகிறது. ஏன்னா ஒரு விலங்கை நீங்கள் கொண்டு வந்து ஒரு சீனில் உட்கார வச்சு நீங்கள் வேலை வாங்குறது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. அது மட்டும் இல்லாமல் டைனோசர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் என்வாயன்மெண்ட்டில் இருக்க மாதிரி காட்டுறதுக்கு இந்த 3D மிக மிக பயனுள்ளதாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3D கேமரா ட்ராக்கிங். 3D கேமரா ட்ராக்கிங் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷாட்டில் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்குது, அங்கே நிறைய மார்க்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஷாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கடலில் பயணம் செய்கிற மாதிரி ஒரு கதை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இதோட பேர் லைஃப் ஆஃப் பை. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் படகுல போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அந்த ஷாட்டில் வரக்கூடிய இந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கடலில் போகிற மாதிரியோ அல்லது அலைகள் நிறைய வர மாதிரியோ அல்லது இந்த இடத்துல வேறு ஒரு கப்பல் வர மாதிரியோ உங்களால் பண்ண முடியும். அதுக்கு அந்த கப்பல் எல்லாத்தையுமே 3Dல தான் பண்ணுவாங்க. அந்த 3Dல செய்த அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்கள் லைவ் ஆக்ஷனில் ஷாட் பண்ண கேமராவோட மேட்ச் பண்ணணும். இது கொஞ்சம் சுலபமான காரியம் கிடையாது. இது கொஞ்சம் கடினமான காரியம் தான். இந்த 3D கேமரா ட்ராக்கிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 3D மாடலுடைய கேமரா மூமெண்ட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரியல் கேமராவோட மூமெண்ட்டும் ஒன்றா நீங்கள் மேட்ச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷிப்பும் இந்த ஆடுற இந்த கப்பலும் இந்த படகும் ஒரே மாதிரி உங்களுக்கு சீராக போகும். இது 3D கேமரா ட்ராக்கிங் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள்,
பாருங்கள் ஒரு பெரிய அலை வந்து அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது 3D பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அலையுடைய கேமரா மூமெண்ட்டும் இங்கே நம்ம கேமராமேன் யூஸ் பண்ண கேமராவோட மூமெண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். இதுதான் கஷ்டமான விஷயம் கூட. இதுதான் 3D கேமரா ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அடுத்த லெசனில் இன்னும் சில காம்போசிட்டிங் டெக்னிக்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட்டிகல்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸ். இப்போ இதே லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கடல் இருக்குது. அதே நேரத்தில் கடலால் எழும்பக்கூடிய சில பார்ட்டிகல்ஸ், அதாவது சாரல்கள், இதெல்லாத்தையும் வந்து பார்ட்டிகல்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு சாரல் அல்லது ஒரு தீப்பொறி இந்த மாதிரி விஷயங்களை பார்ட்டிகல்ஸ் பண்ண முடியும். மற்றும் எஃபெக்ட்ஸ் நிறைய பண்ண முடியும். ஒரு மின்னல் பாயிற மாதிரியோ அல்லது ஒரு கதிர்வீச்சு பாயிற மாதிரியோ அல்லது ஒரு ஜுவாலை வர மாதிரியோ தீஜுவாலை வர மாதிரியோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸும் உங்களால் காம்போசிட்டிங்கில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது பாருங்கள். இது ஷார்ட்டில் அடுத்த எடுக்கப்பட்ட ஷார்ட் பாருங்கள். உங்களுக்கு காம்போசிட்டிங் முடிஞ்சு வரும்போது எப்படி வருது பாருங்கள். அந்த இடத்துல நிறைய சாரல் அடிக்கிற மாதிரியும் மேலே மின்னல் படுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பார்ட்டிகல்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் சுலபமாக பண்ண முடியுது. அடுத்தது பாருங்கள். இது டோட்டல் ரீகால் அப்படிங்கிற ஒரு படத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இதில் ஹீரோ வந்து ஒரு டிடெக்டருக்குள்ளே போய் செக் பண்ணும்போது என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்க்ரீனில் அவங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவுட்புட் வீடியோவில் வரும்போது எப்படி வரும்னு பாருங்கள். அந்த இடத்துல வேறு ஒருத்தருடைய ஃபேஸை வச்சு அதில் பாருங்கள் சுற்றியும் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் உபயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர் உபயோகப்படும். அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மிக மிக முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த பேர்லேயே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நிகராக எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், வித்தியாசம் நல்லா தெரியும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். அதே டோட்டல் ரீகால் அப்படிங்கிற அந்த படத்தில் மறுபடியும் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு ஹீரோ உட்காந்துருக்க மாதிரியும் அவரை சுற்றியும் மேலே நிறைய கம்பி வளையங்கள் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அவுட்புட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். அவரை சுற்றியும் பாருங்கள் வெறும் சிக்னல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இவரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் ரொம்ப ஹைஃபையாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் இங்கேயும் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்க மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நிஜமாக வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரீன் எதுவுமே இருக்காது. ஆனால் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் உபயோகப்படுத்தி கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் காம்போசிட்டிங் மிக மிக பயன்படுகிறது. இந்த காம்போசிட்டிங் உங்களுக்கு உங்களுடைய நேர செலவை மிக மிக குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை ரொம்ப சீக்கிரமாக பிரம்மாண்டத்துடன் கொடுக்கக்கூடியது தான் காம்போசிட்டிங். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேட் பெயிண்டிங். மேட் பெயிண்டிங் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த நம்ம க்ரீன் மேட் பார்த்தோம், மேட் ரிமூவ்னு பார்த்தோம். அதே தான் மேட் ரிமூவ்ங்கிறது உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது. அதே தான் இங்கேயும் இந்த மேட் பேக்ரவுண்ட். ஒரு சீனுக்கு ஃபோர் கிரவுண்டில் உங்களுக்கு, அதாவது ஃப்ரண்ட்டில் ஹீரோ ஹீரோயின் அல்லது வில்லன் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. அதில் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட் நாங்கள் சொல்லுவோம். இந்த பேக்ரவுண்டை எப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க இப்போ பாருங்கள். உதாரணத்துக்கு இங்கே சில விஷயங்களை முதலே நாங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பில்டிங் எடுத்துக்கங்க. இந்த பில்டிங் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? இந்த பில்டிங்கை அவங்க பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், சரிங்களா? அதை இங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு உண்மையான ஒரு பில்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை அவங்க பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்தது, அல்லது வேறு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ பிக்சரை மட்டும் உள்ளே கொண்டு வந்தது. இந்த மாதிரி வெறும் 2D இமேஜஸை மட்டுமே வச்சு கூட உங்களால் காம்போசிட்டிங் பண்ண முடியும். அதுக்கு மேட் பெயிண்டிங் அப்படிங்கிறதா பெயர். இந்த மேட் பெயிண்டிங்கை பயன்படுத்தி இப்போது வெளியாகக்கூடிய பல திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களில் பின்னாடி பேக்ரவுண்டில் அவங்களால டிசைன் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, தெரியுதுங்களா? அதே பில்டிங் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இமேஜை கொண்டு போய் இங்கே வச்சிருவாங்க, அல்லது இதே மாதிரி இங்கே பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த பெயிண்டிங்கை வச்சு நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். இதே மாதிரியான ஒரு பில்டிங்கை நீங்கள் செய்யணும் அப்படின்னா 3Dயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பொருட்செலவுகள், நேரங்கள் ஆகும், நிறைய மனிதர்களுக்கு வேணும் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் காம்போசிட்டிங் பண்ணும்போது ஒரே ஒருத்தரால் இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரமான டைமில் ரொம்ப குறைவான விலையில் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் மேட் பெயிண்டிங் ரொம்பவே பயன்படுகிறது. இது லூப்பர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இருக்கப்பட்ட ஒரு காட்சி. அடுத்து இங்கே ஒரு மேட் பெயிண்டிங் பாருங்கள். இவரை ஷூட் பண்ணும்போது, அதாவது கன் ஷூட் இல்லைங்க, வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் பாருங்கள் நிறைய மலை இருக்கிறது, அது போக செடி கொடி மரம் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவுட்புட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா பாருங்கள், அவுட்புட்டில் ஒரு கடல் ஓரத்தில் இவர் என்ன சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டிருக்காங்க. ஆனால் உண்மையில் கடலோரத்தில் இல்லை. அவுட்புட்டை பாருங்கள், கடல் ஓரத்தில் இருந்து அங்கே அளவான செடி கொடிகள் வைத்து ஒரு ஸ்னோ எஃபெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த மிஸ்ட் எஃபெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி தான் மேட் பெயிண்டிங் பயன்படுது.
இது ஸ்கைஃபால் அப்படிங்கிற திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட காட்சி. அடுத்து பாருங்கள், ஒரு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கைஃபாலுங்க திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலாக அந்த ஹெலிகாப்டர் பறக்கும் போது பின்னாடி இருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் பறக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு கீழே என்வாயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், கீழே என்வாயர்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் உங்களுக்கு அவுட்புட்டில் எப்படி வரும்னா பாருங்கள், அது கடலுக்கு மேலே பறக்கிற மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயமாக இதுக்கு எல்லாமே 3D சாஃப்ட்வேர் ரொம்பவுமே பயன்படும். அதனால் நான் உங்களுக்கு வலியுறுத்துறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் காம்போசிட்டிங் படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் இப்போ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு முயற்சி எடுத்து எங்களுடைய விர்ச்சுவல் டீச்சருடைய மாயா சாஃப்ட்வேரையும் நீங்கள் வாங்கி படிங்க. அது படிக்கும் மூலமாக உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். மறுபடியும் அடுத்த லெசனில் சந்திப்போம்.